அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தொழில்நுட்ப உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. உங்களுக்கு சம்பளமாக 29,735 ரூபா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/8/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிடணும். இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய தமிழக அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும், பல ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கடலாட்டம் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சுன்னா பார்த்திங்கன்னா நாம் விண்ணப்பிச்சு ஒன்றில் நாள் ஒன்றில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் ஜாப் வாங்கிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சேனலாக இருக்கட்டும், இல்லை மற்ற சேனலையாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தேடி தேடி உங்களுக்காக பார்த்திங்கன்னா கொண்டு போடுறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் பார்த்திங்கன்னா அலட்சியப்படுத்தாதீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இல்லையா நீங்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்டுங்கும் போது அதாவது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டாட்ஸில் பார்த்திங்கன்னா கொண்டு போய் விட்டுறீங்க. அப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேனலுக்குமே பார்த்திங்கன்னா மோட்டிவேட் வராது. என்ன ஜாப் வருதுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ பாருங்கள், இல்லையா விட்டுருங்க. இப்போ வாங்க நாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா A to Z வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபோட நேம் பார்த்திங்கன்னா RITES. இது பார்த்திங்கன்னா மத்திய கவர்மெண்ட் அரசால் பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லலாம். போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு 49 வேகன்சி பார்த்திங்கன்னா இருக்குது. போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியான்னு பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1/8/2025. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23/8/2025 பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண முடியும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கலாம். விரிவாக பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 49 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 டைப்பாக சேலரி கொடுக்குறாங்க. இந்த 49லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் அசிஸ்டண்ட்டாக பிரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 29,735 ரூபா சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா 16,338 ரூபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அடுத்து நாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெட்ராலஜிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி படிச்சிருந்தா ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறீங்க இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு 40 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் நாம் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் SC STக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலே கொடுத்துருக்காங்க. OBCக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா BWBT இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் EWSக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் SC STக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. OBC கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் நாம்ஸ் படி மத்திய அரசு நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போது இந்த மாதமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு அதுக்கான பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. அடுத்து நாம் பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்கலாம்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் கேட்டகரிக்கு OBC கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 300 ரூபா நீங்கள் பார்த்திங்கன்னா பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா EWSI SC ST BWD இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா பே பண்ணால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டியாக இருந்தால் 300, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பே பண்ணால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆஃப்லைன் கிடையாது. அதேமாதிரி இந்த அப்சைல் வெப்சைட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதா, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இருக்குதா எல்லாமே செக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வச்சுருங்க. டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 23/8/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டு 23/8/2025 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1, நோட்டிஃபிகேஷன் 2 கொடுக்குறாங்க. ஏன்னா அஸ்டண்ட்டுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக கொடுத்துருந்தாங்க. அதனால் விண்ணப்பிக்கிறது 2 டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனு. அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜாபுமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா RITESல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் லாகின் சொல்லி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அப்ளை பார் த போஸ்ட்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்குது பாருங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ இல்லை ஃபாதர் நேமோ கேட்குறாங்க, அதுன்னுங்க. அடுத்து ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க, அதுவும் சூஸ் பண்ணிக்கங்க. அப்ளை அகேன்ஸ்ட் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதை நீங்கள் போட்டுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாதன்னு இருக்குங்க. மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதுவும் கொடுத்துங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கேட்குறாங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா ஹேவ் யூ அப்பியர்ட் பிஃபோர் RITES ரெக்குயர்மெண்ட் சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எப்போயாவது எக்ஸாம் எழுதிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ன்னு எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, அது நீங்கள் என்னங்கிறத கொடுத்துங்க. எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க, என்னென்னு கொடுத்துங்க. அப்படி எக்ஸர்வீஸ் மேனா எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க, என்னங்கிறது நீங்கள் கொடுத்துக்குங்க. RITES எம்ப்ளாயான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயா இல்லை இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நியூஸ் பேப்பரா, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸா, இல்லை வெப்சைட்டா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட்டுங்கிறது கொடுத்துங்க. கொடுத்தீங்களா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டும் யூசர் ஐடி வரும். அதை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண எந்த இடத்துல லாகின் பண்ணால் அப்ளிகேஷன் லாகின் சொல்லி இருக்குது பாருங்கள். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதேமாதிரி உங்களுடைய அட்ரஸ் கேட்பாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண சொல்லலாம். டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி நீங்கள் பண்ணிடுங்க. நீங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி பயனுள்ள தகவலாக நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது மாதிரி நல்ல தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.